ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விமான நிலையம் வரும் பயணிகளுக்கு சில முக்கியமான தகவல் தான் நம்ம சொல்ல இருக்கிறோம். பொதுவாகவே அதாவது விமான போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து விமான நிலையத்துடைய பாதுகாப்பு கருதியும் விமானத்தில் பயணிக்க இருக்கிற பயணிகளுடைய பாதுகாப்பு கருதியும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுத்தப்படுகிறாங்க விமான நிலையத்தில். ஸோ அந்த வகையில் சில பயணிகள் அவங்களுடைய லக்கேஜில் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா இல்லையா, அதாவது ஏதாவது தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க, விளையாட்டு பொம்மை வடிவில் கூட துப்பாக்கி இருக்கா, அந்த வெடி மருந்தெல்லாம் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விமான நிலையம் வந்துடுறாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும் பொழுது அதில் அவங்களுக்கு பிரச்சனையாக அமைகிறது. அதனால் அவங்களுடைய பயணிகளுடைய பயணம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சென்னையிலேருந்து டெல்லி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் காலை 6 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக கொண்டிருந்தது. இந்த விமானத்தில் பயணிக்க வந்த பயணிகளையும் அவர்களுடைய லக்கேஜுகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கம் போல் பரிசோதனையை செய்து விமானத்தில் ஏற அனுப்பி கொண்டிருந்தனர். அப்பொழுது அதாவது உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவை சேர்ந்த 45 வயதுடைய ஒரு பள்ளி ஊழியர், தனியார் பள்ளி ஊழியர் ஒருவர் இந்த விமான நிலையத்தில் டெல்லி செல்வதற்காக வந்திருக்கிறாரு. அவருடைய லக்கேஜை பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் பரிசோதித்த போது அதாவது அவருடைய அந்த ஹேண்ட் லக்கேஜில் வெடிகுண்டு இருப்பதற்கான எச்சரிக்கை மணி ஒலித்திருக்கிறது. இதனை அடுத்து பரபரப்படைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பயணியை தனியே நிறுத்தி வைத்தனர். அதோடு அந்த ஹேண்ட் லக்கேஜை எடுத்து தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் திறந்து பார்த்தனர். அந்த ஹேண்ட் லக்கேஜுக்குள்ளே 8 mm ரக துப்பாக்கி குண்டுகள் 3 இருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் அந்த துப்பாக்கி குண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்ட குண்டுகள் என்றும் தெரிய வந்தது. இதனை அடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த குண்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் உத்தரப்பிரதேச மாநில பயணியுடைய டெல்லி பயணத்தையும் ரத்து செய்தனர். அதோடு அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அந்த பயணி தான் உத்தரப்பிரதேசத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் பணியாற்றுவதாகவும் தனது மகன் சென்னையில் ஒரு கல்லூரியில் படிப்பதாகவும் அவரை பார்த்துவிட்டு செல்வதற்காக சென்னைக்கு மீண்டும் உத்தரப்பிரதேசம் செல்ல டெல்லி அதாவது டெல்லி பயணிக்க இருக்கிற விமானத்தில் பயணிக்க வந்ததாக கூறியிருக்கிறாரு. அதோடு தனது அண்ணன் இராணுவத்தில் பணியில் இருக்கிறார். இந்த பை எனது அண்ணனுடைய பை தான். எனவே இந்த பையில் துப்பாக்கி குண்டுகள் இருந்தது எனக்கு தெரியாது. மேலும் நான் டெல்லியிலிருந்து வரும்பொழுது இதே பையில் தான் எனது துணிகளை வைத்து கொண்டு வந்தேன் என்றும் கூறினார். ஆனாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பயணியையும் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த வெடித்த நிலையில் காலியான துப்பாக்கி குண்டுகள் 3ஐயும் சென்னை விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து சென்னை விமான நிலைய போலீசார் உத்தரப்பிரதேச மாநில பயணியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர். இதற்கிடையே அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகளுடைய விமானம் காலை 6 மணிக்கு டெல்லி செல்ல வேண்டியிருந்த நிலையில் சுமார் 25 நிமிடங்கள் தாமதமாக சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பயணிகள் என்ன சொல்கிற அந்த பயணி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அன்னை பை அந்த பையில் தான் வந்தேன், ஆனால் அதில் வெடிகுண்டுலாம் இருந்தது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது எப்பயுமே நீங்கள் விமான பயணம் மேற்கொள்பவர்கள் உங்களுடைய லக்கேஜில் இதுக்கு முன்னாடி எதுவும் பொருட்கள் எதுவும் இருக்கா, தெரியாமல் கூட இருக்கா, அதாவது விமானத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது நம்ம லக்கேஜில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் விமான நிலையம் வரும் ஒவ்வொரு பயணிகளும் தங்களுக்கு அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரிடமிருந்து நீங்கள் ஒரு மருந்து பொருட்களாக இருக்கட்டும், அதை மெடிசன் எதாக இருக்கட்டும், அதேமாதிரி தங்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு செல்வதை தவிர்ப்பது நல்லது. அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். அதாவது போதிய விழிப்புணர்வுடன் விமான பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் அனைவருமே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக இந்த பதிவு நான் பதிவு செய்துள்ளேன். அதாவது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க.